ஹாய் நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குற மூவி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யோகி பாபு நடிச்சிருக்கிற கிணத்த காணும் அப்படிங்கிற மூவி தான். கிணத்த காணும் அப்படிங்கிற மூவி நீங்கள் நினச்சிருப்பீங்க ரொம்ப காமெடியான மூவி, புரியுதா? அதாவது வடிவேல் காமெடியில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். கிணத்த காணும்னு ஒரு கான்செப்டு இருந்திருக்கும். அது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு காமெடி சீனாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் கிணத்த காணுங்கிற இந்த படத்துலையும் வந்து அந்த அளவுக்கு காமெடி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினச்சிருந்தீங்கன்னா, அந்த ஆசையில் அவர் மண்ணள்ளி போட்டாரா, இல்லை அவர் பண்ண காமெடி வந்து கரெக்டாக இருந்துச்சா படத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படிங்கிறதான் பார்க்குறோம். ஸோ யோகி பாபுவை வச்சு புதுமுக டைரக்டர் ஒருத்தர் ரொம்ப வருஷமாக வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பார் போல். அந்த டைட்டிலே போடுவாங்க 1900 சம்திங்லேருந்து அவர் ட்ரை பண்ணி இப்போ வந்து படம் எடுத்துருக்க மாதிரி ஒரு அந்த ஷூட்டிங் இதெல்லாம் காட்டுவாங்க. ஸோ அப்போது நான் நினச்சேன், பெரிய டேரக்டராக இருக்கார், படம் வந்து வேறு லெவலில் இருக்குமே அப்படின்னு நினச்சேன். ஸோ படத்துக்கு உள்ளே தான் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது, ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோல்டிங் ஸ்டோரியே இருக்குது. அப்போ நான் நினச்சேன், ஆகா படம் வந்து பிரம்மாண்டமாக இருக்க போதுரா அப்படின்ட்டு உள்ளே வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு படத்தை வந்து பார்க்க தொடங்கியாச்சு. ஸோ ஆரம்பித்த ஸ்டோரி ஒரு அழகான ஒரு கிராமத்தை காமிச்சு அங்கே வந்து யோகி பாபு வந்து ஒரு பூசாரியாக இருக்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இடையில காமெடி வரும்னு பார்த்தா கிணத்த மட்டும் இந்த படத்தில் காணாமல் போகல. நகைச்சுவை, காமெடி, ஜோக்கு அப்படிங்கிற எந்த ஒரு சின்ன லைனையுமே காணும். அப்போ இந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல டைலாக் வந்து அவர் டைலாக்கும் டைட்டிலும் வந்து எப்படி எழுதியிருக்கணும் அப்படின்னா, காமெடியை காணும்னு வச்சுருந்துருக்கணும். ஸோ ஒரு காமெடி ஆக்டரை போட்டு சீரியஸாக ஒரு படம் எடுக்காமல் காமெடி படம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிவிட்டு அதில் காமெடியை காணும்னா என்னங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த படம் ஒரு கிராமத்தில் போய்ட்டு, தனி வசதி இல்லாத ஒரு கிராமத்துக்குள்ளே போய்ட்டு நீர் ஓட்டம் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுவோம். அந்த நீரோட்டம் கண்டுபிடிக்கும் போது யோகி பாபு வீட்டில் வந்து ஒரு தியாகி இருக்கார். அவர் இருக்கிற ரூமுக்கு பக்கத்தில் நீரோட்டம் இருக்கிறதா வந்து ரொம்ப பேர் நீரோட்டம் பார்த்துட்டு கடைசியில் வந்து நீரோட்டம் இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ அதை தோண்டும் போது அப்ரூவல் கொடுக்குறதுக்கு வந்து யோகி பாபு மறுக்கிறாரு. திரும்ப ஊர்காரங்கள்லாம் கேட்டு செம்மேஜி எப்படியோ வந்து சரி பண்ணிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. அப்போ அவர் நீரோட்டத்தை வந்து பார்த்து சம்மதிச்சு விட்டதுக்கப்புறம் குழி தோன்றாங்க. உள்ளே பார்த்தா டைனோசர் எலும்பு கிடக்கு. அதை பார்த்த உடனே கிணத்தை அப்படியே மூடிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஊர்க்காரங்க எல்லாம் வந்து வெளியில் வந்து பப்ளிசிட்டி பண்ணி கடைசியில் அது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு அகலாராய்ச்சியில் வந்து அந்த ஊரை பிடிக்கிறாங்க. அப்படி இப்படிமா சொல்லி ஒரு பிரியாணிக்குள்ளே சாணி அள்ளி போட்டு கலக்கி டேபிளில் பரிமாற வச்சா விருந்தினர்களுக்கு வந்து அதை சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி நல்லா போயிட்டு இருந்த ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் அவர் இந்த லவ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி காமிச்சிட்டு இருந்தது பட்டுனி கதைக்குள்ளே சாணி அள்ளியை போட்டு மூடி படம் பார்க்க வந்து அவ்வளோ வரும் தலையில் துண்டை போட்டு வெளில கிளம்பி போங்கடா ராய்க்க ரசிகர்கள்லான்னு சொல்லாத குறையா படம் போதும் ஒரு 60 சீனாக கொண்டு வந்துட்டு கடைசியில் மொட்டை ராஜேந்திரனை வந்து டைட்டிலில் போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் சீனுக்கு கொண்டு வந்து ஒரு படம் முடிவில் அகலாராய்ச்சி பிரச்சனைகள் எல்லாம் முடித்து அந்த ஊரில் ஒரு அருங்காட்சியகம் வைக்காப்புல இந்த யோகி பாபு வந்துட்டு அந்த அருங்காட்சியகத்தில் உள்ள எலும்பை வச்சுட்டு பூஜை பண்ணி சம்பாதிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப்பில் வர்றாரு. அப்போ இந்த கோயிலோட தலை வரலாறை வந்து பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது தலை வந்து அமர்கலாம் படத்தில் நடிச்சிருக்காரு, அதை நடிச்சிருக்காருன்னு ஏதோ காமெடிங்கிற பேரில் லைட்டாக ட்ரை பண்ணார். அது என்னவோ வந்து மொட்டை ராஜேந்திரன் இருந்ததுனால லைட்டாக சிரிக்கலான்னு தோணுச்சு, எனக்கு தோணுச்சு. ஆனால் நிறைய பேருக்கு வந்து கடுப்பாக தான் தோணும். ஸோ இந்த மாதிரி வந்து பிரியாணிக்குள்ளே சாணி அள்ளி கலக்கி எல்லாரையும் சாப்பிடுங்கன்னு விருந்து வீட்டுக்கு வந்தவங்களுக்கோ இல்லை கல்யாண பந்தியில தூக்கி வச்சா எப்படி இருக்கும் அப்படி வந்து ஒரு ஸ்டோரி அமைச்சு விட்டார். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் வந்து டைரக்டரை பாராட்டலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைட்டில் போட்டதில் வந்து ஒரு ஸ்டோரி ஆரம்பிக்கார். இவர் லவ் பண்ணுற மாதிரி கடைசியில் அந்த பொண்ணையே வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரியும், அந்த ஊருக்கு வந்து தண்ணி இல்லாமல் வந்து இருந்துச்சு, அந்த ஊர்லேயே தண்ணி கிடச்ச மாதிரியும், அந்த ஊரில் வந்து
மியூசியம் ஆரம்பித்த மாதிரியும், அந்த எலும்பு கிடச்சது இல்லையா, அதில் வந்து மியூசியம் ஆரம்பித்து அது வந்து அந்த ஊர்க்காரங்களுக்கு பிரோஜனம் ஆகிற மாதிரியும் சீனை கொண்டு வந்து முடித்தார். இப்போ உள்ள நிறைய டேரக்டர் பண்ணுற மிஸ்டேக் வந்து அந்த மாதிரி முடிக்கிறது இல்லை. ஆனால் இவர் வந்து பிசுறு தட்டாமல் அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சார். அந்த லாஸ்ட் எண்டில் அங்கே தான் நிற்கிறார் டேரக்டர். அதுக்கு ஓகே. ஆனால் இந்த படத்துக்கு ரேட்டிங்குன்னு ஒன்று கொடுத்தா 10க்கு ஒரு 8 கொடுக்கலாங்க. அவ்வளோ லாஸ்ட்டாக தான் இருக்குது இந்த படம். ஏன்னா காமெடியை காணும், கிணத்த காணும்னு வச்சுட்டு ஒரு காமெடி ஆக்டரை வச்சுட்டு காமெடியை காணும்னு தேட வச்சுட்டீங்களே. ஓகே நண்பர்களே, இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு படம் எந்த அளவுக்கு இருந்துச்சு, காமெடி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன படத்தோட ரிவ்யூ வேணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். நம்ம உண்மையான வந்து ரிவ்யூ மட்டும்தான் கொடுப்போம். யார்கிட்டையும் பெய்டு பைசாவோ ஏதோ வாங்கிட்டு எதுவுமே கொடுக்குறதில்ல. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத இந்த படத்தை பார்த்துட்டு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.